ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டே ஸ்கில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடை நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது யூ கேன் பிளேஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் ரெஃபரன்ஸ் இன் ஹெட் செக்ஷன் ஆர் பாடி செக்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் எழுதி அந்த ஃபைலுக்கு வந்துட்டு .js அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து செட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? உங்களுடைய ஃபைல் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அந்த ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .js அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு நம்மளுடைய HTML ஃபைலோட நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்குறப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய HTML ஃபைலில் எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடும் இருக்காது. ஓகேங்களா? உங்களுடைய கோடு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அல்லது ஜாவாஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு எரர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ப்ராஜெக்ட் லெவலில் எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ என்னுடைய சின்டாக்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ ஸ்கிரிப்ட்டு, அதனுடைய டைப்பு text/javascript. ஓகே, அடுத்தது என்னுடைய சோர்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஃபைலை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான பாத் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் வந்து சோர்ஸ். அதுக்கான URL நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த இடத்துல. இதுதான் என்னுடைய சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கான என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல் ஒன்று நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ jsexternal.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? HTMLக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் JS அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய HTML டைட்டிலாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பாடி டேக்கில் ஓகே நான் வந்துட்டு கோட் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி டேக்கில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் யூஷுவல் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் டேக் ஃபார்ம் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்புட் டைப் பட்டன், என்னுடைய நேம் அதாவது வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா பட்டன் மேலே எனக்கு என்ன நேம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ பட்டன் மேலே வந்துட்டு எனக்கு சிம்பிளாக கிளிக் மீ அப்படின்ற ஒரு நேம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அவுட்புட்டை பார்க்கலாம். கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ ஓகேங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன கால் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணலாம். ஸோ ஆன் கிளிக்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா greet அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெத்தடுடைய நேம் அதாவது ஃபங்க்ஷனுடைய நேம் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஓகேங்களா? greet அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட greet அப்படின்ற ஒரு மெத்தட் அல்லது ஃபங்க்ஷன் இருக்கான்னா இல்லை, இன்னும் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டே எழுதலை. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம்னா இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது ஹெட் செக்ஷனுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட்ன்ற டேக் கிரியேட் பண்ணி அங்கேயே ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடை நான் எழுதிட்டேன். பட் இந்த ப்ரோக்ராம் எதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, HTML எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்டும் உள்ளே வரக்கூடாது. தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டாக ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த ஃபைல் நான் என்னென்னு சேவ் பண்ண போகிறேன், .js அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்காக நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு பேக்கேஜ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா JS அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஜாவாஸ்கிரிப்டுக்காக. ஸோ JS ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னா script.js. ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஒரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு நேம். ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .js என்டர். இப்போ இதுக்குள்ளே என்ன மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடு மட்டும்தான் இருக்கணும். இங்கே HTMLஓ CSSஓ எதுவும் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம external.html ஒரு ஃபைல் வந்துட்டு நம்ம அதாவது ஒரு மெத்தடு நம்ம கால் பண்ணோம். ஓகேங்களா? என்ன மெத்தடு, greet அப்படின்ற ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் போத் ஆர் சேம். ஸோ greet அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா greetன்ற ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு எழுத போகிறேன். இங்கே நீங்கள் எழுதுகிறப்ப என்ன தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை தான் கொடுத்து நீங்கள் கொடுக்கணுன்றலாம் தேவையில்லை. டைரெக்டாக
ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோட் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் greet. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷனுடைய நேம் greet. ஓகே, இதில் சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், alert அப்படின்ற ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ளே இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு என்டையர் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அலர்ட்டில். அப்போ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த வெல்கம் டு என்டையர் ஸ்கில் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு பாப்அப் டயலாக்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அதாவது அந்த அலர்ட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்புட்டில் போயிட்டு கிளிக் மீன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆன் கிளிக்கு. என்னுடைய பட்டனை கிளிக் பண்ணுறப்ப greet ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகணும். ஸோ greet ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் அங்கே எழுதிட்டேன். greet ஃபங்க்ஷனில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத உள்ள நான் எழுதியிருக்கேன். பட் நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகலை, அவுட்புட் எனக்கு வரல. அதாவது பாப்அப் எனக்கு டிஸ்பிளே ஆகலை, அலர்ட் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து jsexternal.html. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இதை நான் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன் external.html. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML-க்கான ஃபைல் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இந்த HTML-க்கான ஃபைலில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு மெத்தட் கால் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்டுக்கான மெத்தட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போது இது செப்பரேட் ஃபைலு, இது செப்பரேட் ஃபைல். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த script.js அப்படின்ற ஃபைலை HTML-ஓட இன்டகிரேட் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் src அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். இந்த srcன்ற ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து என்னோடய எக்ஸ்டர்னல் ஃபைலில் நான் வந்து லிங்க் பண்ண போகிறேன், அதாவது அதுக்கான பாத்து. ஓகேங்களா, ஸோ js அப்படின்ற ஃபோல்டரில் script.js அப்படின்ற ஒரு ஃபைல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை HTML-ஓட நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் மீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு என்டையர் ஸ்கில் அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு அலர்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML வந்துட்டு தனி ஃபைலாகவும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு தனி ஃபைலாகவும் எழுதிருப்பீங்க. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த script.jsக்குள்ளே உங்களோட ஜாவாஸ்கிரிப்டுக்கான மொத்த கோடும் இருக்கும், செப்பரேட் பண்ணி நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.